ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆபித் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார சுத்திரியம். அதுக்கு முதல்ல அரிசியை கழுவி ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த நாள் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அரைச்ச அரிசி மாவு கரெக்டான பதத்தில் இல்லைன்னா அது கூட பவுடராக இருக்கிற அரிசி மாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கரெக்டான பதம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டான பதம் வந்தோடனே பிசைஞ்சு வச்சதை எடுத்து அழகாக உருட்டி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதில் உருட்டிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் தேவையான அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தலைக்கறி குழம்பும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய், லவங்கம், பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா அதில் உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. கலந்த பிறகு தண்ணியை ஊற்றி கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கிற அரிசி மாவை அதில் சேர்த்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் உள்ள மீத இருக்கிற அரிசி மாவை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. அந்த போட்ட அரிசி மாவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தலைக்கறி குழம்பை அதில் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா சேர்ந்து கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சுத்திரியம் நல்லா திக்காகும். அதுக்கப்புறமா இது நல்லா திக்காகிற வரையும் அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்து பசங்களுக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரம் ஆபித் கிச்சன்.